அண்ணா வணக்கம்ண்ணா. நம்ம கம்பெனி நேம் வந்து மணிகண்டன் சில்க் காட்டனுங்க. நம்ம கம்பெனி வந்து குப்பிச்சிபாளையங்கிற கிராமத்தில் வந்து நம்ம கம்பெனி இருக்குதுங்க. முதல் வந்து வாடிக்கையாளர்களெல்லாம் வணக்கம் சொல்லிக்கிறேங்க. நம்ம கம்பெனிக்கு வாங்க, உங்களுக்கு வந்து என்ன மாடல் வேணுமோ என்ன சைஸ் வேணுமோ அந்த மாடல் வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்கறது எங்களோட பொறுப்புங்க. தரமான குவாலிட்டிங்க. நம்ம கம்பெனிக்கு வாங்க, கஸ்டமர் எல்லாம் தேடி வரணுங்க. நம்மளோட நேமை பார்த்துட்டு நம்ம ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என்ன சைஸு 3 அடி 4 அடி 5 அடி 6 அடி என்ன சைஸ் வேணுமோ உங்களுக்கு எங்கள் மணிகண்டன் சில்க் காட்டன் கம்பெனியில் வந்து தயார் பண்ணி கொடுக்குறோங்க. அனைவருக்கும் எல்லாத்துக்கும் வணக்கங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் இறகு சேனல். நான் உங்கள் கிருஷ்ணா. இன்றைக்கி வீடியோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோவில் தான் வந்திருக்கோம். ஸ்ரீ மணிகண்டன் சில்க் காட்டன் அப்படிங்கிற இடத்துல இருக்கும். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பவானியிலேருந்து 15 கிலோமீட்டர் குப்பிச்சிப்பாளையத்துலேருந்து பக்கத்துலேயே கன்னாங்கரடு அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இங்கே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓனாக வந்து இளம் பஞ்சு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெத்தை வந்து ஓனாக வந்து ரெடி பண்ணி அதுக்கு பில்லோ ரெடி பண்ணி இவங்க டேரெக்டாக சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்படிலாம் பண்ணுறாங்க, இப்போ இளம் பஞ்சு மெத்தில் 100% இளம் பஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம டேரெக்டாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணிகண்டன் சில்க் காட்டனில் நம்ம கொஞ்சம் இருக்கிறோம். நம்ம கூட வந்து ஓனர் இருக்கார். அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. பேருங்கண்ணா? அண்ணா என் பேர் பி வெங்கடாச்சலம்ண்ணா. ஸ்ரீ மணிகண்டன் சில்க் காட்டன் வந்து எங்கே அமைஞ்சிருக்குங்கண்ணா? அண்ணா ஸ்ரீ மணிகண்டன் சில்க் காட்டன் கம்பெனி வந்து இங்கே கன்னாங்கரடு ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குது. சரிங்கண்ணா. எங்கள் ஊர் வந்து குப்பிச்சிபாளையம். சரிங்க. மாவட்டம் வந்து ஈரோடு மாவட்டம். சரிங்க. தாலுக்கா வந்து பவானி தாலுக்கா. பவானிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வந்தால் குப்பிச்சிபாளையம். குப்பிச்சிபாளையத்துலேருந்து உள்ளுக்கு ஒரு கன்னாங்கரடு ஏரியாவில் வந்து கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறோம். சரிங்கண்ணா. அங்கே அந்த கம்பெனியில் தான் வந்து நாங்கள் இதெல்லாம் தயார் பண்ணி என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ணா. நம்மளது வந்து பஞ்சு ஹோல்சேலாக வெளியில் அனுப்புகிறோம். 5 கிலோ பேக்கு 500 வெயிட் போட்டு 777 999 2 பிராண்டில் வந்து நேமில் வந்து எங்களுக்கு வெளியே டெலிவரி கொடுத்துருக்குறோம். அது போக வந்து கஸ்டமர்களுக்கு வந்து நாங்கள் சொந்தமாக இங்கே பெட்டெல்லாம் தயார் பண்ணி 3 அடி 4 அடி 6 அடி அவங்க கட்டில் வந்து என்ன சைஸோ அந்த சைஸுக்கு தகுந்த மாடல் நாங்களும் இங்கே செஞ்சு இங்கே அனுப்புகிறோம். ஓகேண்ணா. இப்போ வந்து ஆன்லைனில் நீங்கள் டெலிவரி பண்ணிடுங்க. ஆன்லைனில் அவங்க கூப்பிட்டு எங்களுக்கு சொன்னாலும் ஆன்லைன் இது டெலிவரி பண்ணிடுவோங்க. இப்போ வந்து எனக்கு ஹாஸ்டல் இருக்குது. ஹாஸ்டலுக்கு வந்து பல்காக வேணும். பல்காக வேணுமாலும் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வந்து பெட்டு தேவைப்படுது, சீர் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு இந்த சைஸில் வேணும், இந்த பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோங்க. அவங்க என்ன சைஸில் கேட்குறாங்களோ அந்த சைஸுக்கு போட்டு கொடுத்துருவோங்க. ஓகேண்ணா. இப்போ வந்து நம்ம பெட்டெல்லாம் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களா? ஆமாம். ப்ரைஸ் எல்லாம் என்ன மாதிரி வருது? ப்ரைஸ்லாம் வந்து தலகாணி வந்து 2 எங்கே போனாலும் எந்த கம்பெனியில் போனாலும் 2 கொடுப்பாங்க. நாங்கள் ஒரு தலகாணி எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். அதே தலகாணி வேணாங்க எங்கள் வீட்லேயே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு குழந்தைலாம் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி சின்ன ஒரு பெட்டு தயார் பண்ணி ஃப்ரீயாக கொடுப்போங்க. ஓகே. தலகாணி வேணான்னா பெட்டு குழந்தைகளுக்கு தேவையான பெட்டு கொடுத்துருவோங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்க ஒவ்வொரு பெட்டு எல்லாமே பார்க்கலாங்களாண்ணா? பார்க்கலாங்க. ஓகேண்ணா. ஓகே. இப்போ இலவம் பஞ்சுனா என்னன்னா? இலவம் பஞ்சுனா அது வந்து இந்தமாரி காயெல்லாம் போய் நாங்கள் தேனியில் வாங்கிட்டு வருவோம். ஓகேண்ணா. தேனியில் காயெல்லாம் வாங்கிட்டு வந்து நாங்கள் ஒரு செட்டு போட்டு இதை உடச்சி ஓகே இதை மட்டை தண்ணியாக எல்லாம் எடுத்துருவோம். எடுத்துட்டுமா இந்தமாரி பஞ்சு வந்துடும். ஓகேண்ணா. இந்தமாரி பஞ்சை கொண்டு போய் மிஷினில் அரைக்கணும். இந்த பஞ்சை கொண்டு போய் மிஷினில் அரைச்சா தான் கிளியர் பஞ்சு வரும். ஓகே. இந்த மாதிரி கிளியராக வந்துடும். இந்த மாதிரி கிளியராக வந்துடும். ஓகே. ஒரிஜினல் பஞ்சாக வந்துடும். ஓகே. இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா பெட்டும் தயாரிக்கிறோம், பஞ்சு ஹோல்சேலாக மூட்டையும் சேல்ஸ் பண்ணுறோம். ஓகே. வெளியில். அப்புறம் 2வது வந்து அங்கே மிஷினில் போட்டு அரைச்சாதான் உள்ள கிளியர் பஞ்சு வரும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சு அப்புறம் பெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கொரியர் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக. ஆல் ஓவர் இந்தியா டைமில் சிங்கப்பூர், மலேசியா ஓகே இதெல்லாம் ஆர்டர் ஃபுல்லாக வருது. இந்த டிவி நியூஸ் பார்த்து தான் எங்களுக்கு நல்லா ஆர்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அங்கே பார்த்தோம்ல அந்த காயை, அந்த காயை வந்து உடச்சி இந்தமாரி பஞ்சு வரும். இந்தமாரி பஞ்சால் உடச்சிருவோம். இந்த பஞ்சை வந்து இந்த பேரில் மிஷினில் விடுவோம். இதில் விடுற போது அந்த ரூமுக்கு வந்து கிளியர் பஞ்சாக போயிடும். அந்த ரூமுக்கு வந்து பாருங்க, வாங்க கிளியர் பஞ்சு காட்டுறேன். இதுதாங்க ஒரிஜினல் பஞ்சு வர இடம். பனி மலை மாரி தெரியுது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து ஒரிஜினல் பஞ்சுங்க.
இது வந்து மூட்டை வந்து 5 கிலோ பேக்கு. இதில் வந்து ஆள் வந்து இங்கே பேக்கு வந்து மூட்டை போடுவாங்க. மூட்டை போட்டு வெளியே ஸ்கேல் இருக்குது. இதில் வந்து 500 வெயிட்டு. சாக்கடை வந்து 100, பஞ்சு வந்து சுத்தமான பஞ்சு 5 கிலோ. இதை வந்து நாங்கள் பேக் பண்ணி வெளியில் எல்லாம் இந்தியா முழுசும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை என்ன ப்ரைஸ்னா வருது? ஒரு மூட்டை வந்து அது மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரிங்க. பஞ்சு விலை ஏறிச்சுன்னா அதுக்கு ஒரு விலை இருக்குது. பஞ்சு விலை இறங்குச்சுன்னா அதுக்கு ஒரு விலை இருக்குது. இப்போ என்ன ப்ரைஸ்க்கு நான் கொடுத்துட்ருக்கீங்க? இப்போ வந்து ஒரு மூட்டை வந்து 1500 டெலிவரி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகேண்ணா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்க. வணக்கம்ண்ணா. அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பஞ்சு அரைக்கிற நம்ம மில்லுனா, அந்த மில்லில் அரைச்சிக்கிட்டு வந்து நாங்கள் தனியாக இங்கே சொந்தமாக குடோன் போட்டிருக்கிறோம். இங்கே குடோனில் போட்டு மெத்த ஆளுகளை வர சொல்லி இங்கேயே நாங்கள் சொந்தமாக தயார் பண்ணுறோம். தயார் பண்ணி பார்ட்டி எல்லாம் கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு என்ன ப்ரைஸுக்கு வேணுமோ அந்த ரேட்டுக்கு நாங்கள் மெத்த கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன இப்போ வந்து நல்லா கொஞ்சம் காஸ்ட்லியாக வேணும்னா அதுக்கு ஒரு ரேட்டு, கொஞ்சம் சுமாராக இருந்தால் போதும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட்டு, இல்லை இந்த ஹாஸ்டல் பெட்டுக்கெல்லாம் வந்து அது ஒரு ரேட் இருக்குது. பார்ட்டி வந்து என்ன ரேட்டு கேட்குறாங்களோ அந்த ரேட்டுக்கு நாங்கள் மெத்த ஹோல்சேலாக தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே தயார் பண்ணுறதெல்லாம் ஒரிஜினல் குவாலிட்டி. இங்கே கலப்படமாக எதுவுமே கிடையாது. இதை பாருங்கள், ஒரிஜினல் பஞ்சு இது தான். அங்கே பார்த்தீங்களா, இதுதான் 777 மூட்டை. இது வந்து ஒரிஜினல் பஞ்சுங்க. நீங்கள் எல்லாம் இங்கே வந்து நாங்கள் சொந்தமாக தயாரிக்கிறதுனால எதுவுமே ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கடையை விட நாங்கள் மார்க்கெட்டில் விட இதை நம்ம கம்மியாக கொடுப்போம். ஏன்னா நாங்கள் சொந்தமாக தயாரிக்கிறதுனால. அதே நீங்கள் கடை பக்கம்லாம் போனீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக வரும். இங்கே வந்து நம்மளதே சொந்தமாக மில்லு இருக்குது, மிஷின் போட்டிருக்கிறோம், ஆளுவெல்லாம் சொந்த ஆளுவலே வச்சு பண்ணுறோம். அதனால் வந்து நாங்கள் ப்ரைஸ் வந்து ஹோல்சேலாக ரேட்டு கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா துணி வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் எல்லாம் இருக்குது. அடுத்தது இந்த மெத்தை இந்த பஞ்சுக்கு போகிற துணி பாருங்கள், கலர் இந்த கலர் தாங்க. இதை பிரகாஷ் காட்டனுங்கிறது. இது வந்து வெளியில் போய் நாங்கள் துணி எந்த ஏரியாவில் இருக்குதோ அந்த இடத்துல போய் வாங்கிட்டு வந்து நாங்கள் ஹோல்சேலாக பார்ட்டி வந்து கேட்குற அளவுக்கு இதெல்லாம் ஒவ்வொரு கலருங்க. அவங்க என்ன கலர் கேட்குறாங்களோ வீடியோ கால் போட்டாங்களோ அதில் ஒவ்வொரு கலரும் அவங்க சேல் பண்ணிடுவாங்க. அந்த கலருக்கு கஸ்டமர் என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலரில் நாங்கள் மெத்த கொடுத்துருவோம். அண்ணா 5க்கு 6 இருக்குது, 4 அடி பெட் இருக்குது, 3 அடி பெட் இருக்குது, ஹாஸ்டல் பெட் இருக்குது, குல்ட்டு இருக்குது, தலகாணி எல்லாமே தயார் பண்ணுறோம். அவங்க என்ன சைஸ் கேட்குறாங்களோ அந்த சைஸுக்கு நாங்கள் இங்கே மெத்த போட்டு நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம். ஆனால் இது வந்து ரஜாய் பெட்டுங்கிற பெட்டு. இது ஒரு மாடலு. இது வந்து ஹாஸ்டல் பெட்டு. பசங்க காலேஜ்லாம் படிக்கிறாங்களா, அங்கே வந்து சுருட்டி வச்சு அப்படி படுத்துக்கிறது, அதுதான் ஹாஸ்டல் பெட்டு. மடக்கி வச்சுக்கலாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து 3 அடி பெட்டு. இதுக்கு வந்து யாருமே வந்து ஒரு தலைகாணி தான் கொடுப்பாங்க. நாங்கள் இதுக்கு வந்து 2 தலைகாணி கொடுக்குறோம். ஆமாம், 2 தலைகாணி கொடுக்குறோம். அதான் அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா இது 4 அடி பெட்டு. இதுக்கு வந்து எல்லாருமே 2 தலைகாணி தான் கொடுப்பாங்க. நாங்கள் 3 தலைகாணி கொடுக்குறோம். இது 4 அடி. இது பார்த்தீங்கன்னா 5 அடி பெட்டு. இதுக்கு வந்து 3 தலைகாணி கொடுக்குறோம். இதுக்கு வந்து ஒரு தலைகாணி சேர்த்தி கொடுக்குறோம். ஏன்னா இது பெரிய பெட்டுனால ஒரு தலைகாணி சேர்த்தி கொடுக்குறோம். இதுதான் ஒரிஜினல் பஞ்சு. நீங்கள் தான் முன்னையே பார்த்தீங்களே, எல்லாமே இதுதான் மூவி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காட்டின எல்லா பெட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்லாம் எதுவுமே சொல்லலை. அது என்ன காரணம்னா? ஆனால் ப்ரைஸ் வந்து சொல்கிற அளவுக்கு இது வந்து ஒரே நிரந்தரமான விலை இல்லை இந்த பஞ்சுக்கு. இது பார்த்தீங்களா, அந்த சீசன் வந்து எப்போ எந்த டைமில் வரும்னா பங்குனி சித்திரை காலத்தில் விளையும். விளைச்சல் விளையிற போது வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். அதே வந்து ஒரு 6 மாதம் ஆகிட்டா அது வந்து பஞ்சு விலை கூடுற போது ஒரு ரேட்டு, இறங்கு விலையில் ஒரு ரேட்டு. இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு சுமார் ஒரு 12,000-15,000 சொல்கிறோம்னு வச்சுங்க. அது இதே நிரந்தரமாக மெத்த விற்க மாட்டோம். அது விளைச்சல் அதிகமாக விளையிற போது ரேட்டுக்கு குறைஞ்சி வரும். அப்போ தான் வந்து இதில் வந்து ஒரே நிரந்தரம் வந்து வாய்ப்பு இல்லைன்னு வச்சுங்களேன். இப்போ நாங்கள் கேட்குற ரேட்டுக்கு உங்களால் பெட்டெலாம் பண்ணி தர முடியுங்களா? கேட்குற ரேட்டுக்கு நீங்கள் பெட்டு தயார் பண்ணி கொடுப்போம். அதில் வந்து என்ன ஆகும்னா பஞ்சு வந்து வெயிட்டுக்கு கம்மியாக வரும். இப்போ இன்றைக்கி 10 கிலோவில் போகிறது ஒரு 8 கிலோவில் பண்ணி தருவோம். இல்லைன்னா எனக்கு வந்து குவாலிட்டி நல்லா இருக்குண்ணே, பஞ்சு நல்லா இடக்கணக்கு எந்த மிஸ்டேக் வரக்கூடாது அப்படின்னா நாங்கள் சொல்கிறது அந்த ரேட்டுக்கு எடுத்துட்டீங்களா தரமாக இருக்குது மெத்த. இப்போ மெத்த வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அடியிலலாம் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க? 6 அடி, 5 அடி, 4 அடி, 3 அடி, அப்புறம் ஹாஸ்டல் பெட்டு,
இந்த நம்ம 4 ரகமாக இருக்குது நம்மக்கிட்ட. ஓகேண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கா இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆஃபர்லாம் உங்களால் பண்ணி தர முடியுங்களா? ஆஃபர் அதுதாங்க, தலகாணிலாம் கொடுக்குறோம். தலாணி கொடுக்குறீங்க. தலகாணி கொடுக்குறோம். அப்புறம் ஒவ்வொருத்தர் வந்து ரேட்டுங்கன்னா நம்ம இந்த டோர் டெலிவரி பண்ணுறாங்களா, ஓகேங்க. அந்த சார்ஜ் கூட நாங்கள் வாங்க மாட்டோம். ஓகே. சில கொஞ்சம் கஸ்டமர் கொஞ்சம் நம்ம டைட்டாக இருக்கிறோங்க, ஓகே. கொஞ்சம் இதை பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா அதையும் கொஞ்சம் சகாயமாக பண்ணி கொடுப்போம். ஓகே. அந்த டெலிவரி சார்ஜ் வாங்குறதில்ல. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெட்டு வேணாம் தலாணி மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கொரியர் பண்ணுவீங்களா? கொரியர் பண்ணிடுவோங்க. தலகாணி எனக்கு வேணாங்க அப்படின்னா அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன பெட்டு மாதிரி தயார் பண்ணி கொடுப்போம் ஓகேண்ணா. ஃப்ரீயாக. ஓகே. இப்போ டெலிவரியில் எப்படிண்ணா பண்ணி கொடுக்குறீங்க? ஆனால் டெலிவரி ஒரு 10 கிலோமீட்டர் இருந்தால் ஃப்ரீயாக பண்ணி தருவோம். ஓகே. ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் எல்லாம் லாங்கிலாம் கேட்டாங்களா அவங்க வந்து டோல்ட்டு அது வந்து சார்ஜ் அவங்க கொடுத்துடணும். ஓகே. அதுதான் தலகாணி தான் ஃப்ரீயாக கொடுப்போம். ஓகேண்ணா. இங்கே பார்சல் சர்வீஸில் அனுப்புறதெல்லாம் வந்து அவங்களோட சேர்ந்தது. ஓகே. அதுவும் இல்லாத பெட்டு வந்து நாங்கள் கடையில் மற்றவங்கள கூட நாங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறோம். ஓகேண்ணா. ஏன்னா பஞ்சு ஒரிஜினல் பஞ்சு, ஓகே. கடையாக இருந்தால் கலப்படம் வரும். இங்கே நாங்கள் நேரடியாக எங்கள் மில்லு சொந்த மில்லு ஆகிறதுனால நாங்கள் இப்போ கஸ்டமர் கேட்குற அளவுக்கு ஒரிஜினல் பஞ்சை போட்டு பொருள் தரமாக இருக்கும். ஓகே. நீங்கள் எந்த நேரம் வந்து பார்த்தாலும் எங்கள் குடோனில் 10 பேர் 15 பேர் எந்த நேரமும் மெத்த தலகாணி எல்லாமே போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதேமாரி உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கூட 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்திங்கன்னா அப்பயே பெட்டு நாங்கள் தயார் பண்ணி உங்கள் கண்ணுக்கு முன்னாலே கொடுத்துருவோம். ஏமாத்துற வேலையில் இதில் இல்லை. இல்லை எங்களுக்கு வந்து பொருள் மேலே உங்கள் பொருள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு நாங்கள் இன்ன தேதியில் நாங்கள் வரோங்க உங்கள் இடத்துக்கு அப்படின்னு நீங்கள் ஃபோனில் பண்ணிங்கன்னா நாங்களே வந்து உங்களை கூப்பிட்டு வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாலே வச்சு பெட்டு எல்லாம் தயார் பண்ணி கொடுத்துருவோங்க. ஓகேண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்